عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ورفعنا لك ذكرك. آمنا بالله صدق الله العلي العظيم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹுடைய தூதர் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகிலே உதித்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் முதல் பிறையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். மேலானவர்களே, மற்ற நபிமார்கள் எல்லாம் பிறந்த பிறகு வாழ்ந்த காலத்தில் போற்றப்பட்டார்கள். மற்ற நபிமார்கள் எல்லாம் பிறந்த பிறகு வாழும் காலத்தில் போற்றப்பட்டார்கள், வாழ்ந்த பிறகும் போற்றப்படுகிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்புக்கு முன்பே போற்றப்பட்டார்கள். அவர்கள் பிறக்கப் போவது எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு. ஆனால் அதற்கு முன்பு தோன்றிய நபிமார்கள், வந்த நபிமார்கள், அவர்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை வாங்கப்பட்டது என்று சொன்னால் அங்கே நாம் நாயகத்தினுடைய புகழையும் கண்ணியத்தையும் விளங்கிக் கொள்கிறோம். உண்மையில் நாம் பெரிய பாக்கியசாலிகள். பெருமானாரை நமது நபியாக நாம் அடைந்தது, பெருமானாரின் உம்மத்தாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயம். காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களிடத்திலே ஒரு உடன்படிக்கையை வாங்கினானாம். குர்ஆனில் அல்லாஹ் சூரத்து ஆல இம்ரானில் சொல்லுவார்: வைத் அஹதல்லாஹு மீஸாகன் நபியீன. நாயகமே, நீங்கள் எண்ணி பாருங்கள், அல்லாஹ் தஆலா நபிமார்களிடத்தில் ஒரு உறுதிமொழி வாங்கினான். என்ன உறுதிமொழி, என்ன உடன்படிக்கை? லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபி வ ஹிக்மா. நான் உங்களுக்கு எந்த வேதத்தை, எந்த ஞானங்களை வழங்கியுள்ளேனோ அதன்படி வாழுங்கள். சும்ம ஜாஅக்கும் ஒரு ரசூல். பிறகு ஒரு ரசூல் உங்களிடத்தில் வந்தார். ஆயத்து என்ன பேசுது? உங்களிடத்தில் வந்தார் என பேசுகிறது. ஆனால் அதற்கு விளக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் ரசூல், இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்திலே வந்தார். அதுவும் அந்த ரசூல் எப்படிப்பட்டவர், அந்த தூதர் எவ்வளவு உயர்ந்தவர்? முஸத்திக்குல் லிமா மஅக்கும். உங்களோடு அனுப்பப்பட்டுள்ள வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய தூதர் வந்தால் லதுமினுன்ன பிஹி வ லதன்சுருன்னஹு. நீங்கள் எல்லோரும் அவரை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், நீங்கள் எல்லோரும் அவருக்கு உதவியாக ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்கிற இந்த உடன்படிக்கையை நீங்கள் என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். கால அகரத்தும், நீங்கள் நான் சொன்ன இந்த உடன்படிக்கையை ஒப்புக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்டான். நபிமார்கள் எல்லாம் அக்ரர், நாங்கள் ஒப்புக்கொண்டோம் யா அல்லாஹ் என்று நபிமார்கள் அந்த உறுதிமொழியை அவர்கள் ஆமோதித்தார்கள் என்று நாம் குர்ஆனில் பார்க்கிறோம். அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் நமக்கு எப்படி புரிகிறது? பெருமானாரின் தோற்றத்திற்கு முன்பே, பிறப்பதற்கு முன்பே நபிமார்கள் வழியாக தெரிகிறது. அல்லாஹுக்கு தெரியும், எப்படியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலம் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோன்ற போவதில்லைன்னு தெரியும். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திற்கு பிறகு ஒரு 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துனியாவுக்கு வர போறாங்க. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலே தொடங்கி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் வாங்கியிருக்கக்கூடிய உறுதிமொழி நமக்கு ஒரு ஆச்சரியத்தை தருகிறது. விளக்கம் எழுதுகிறார்கள் தஃசீரிலே, ஏன் அல்லாஹ் தெரிந்தும் அப்படி உடன்படிக்கை வாங்கினான்? அல்லாஹ் நபிமார்களுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்போறதில்லை என்று தெரிந்தும் ஏன் அப்படி ஒரு உடன்படிக்கை வாங்கினான் என்று சொன்னால், அந்த நபிமார்கள் பெருமானாரின் மூலமாக சவாபை அடையணும் என்பதற்காக. ஆச்சரியமான உண்மை. ஹதீஸிலே தஃசீரில் வருகிறது, அஸ்ஸவாபு அலல் அஸ்மி பில் ஈமானி பிஹி. நாயகத்தை கொண்டு ஈமான் கொள்வதை அவர்கள் உறுதி கொள்றாங்க. பார்த்தீங்களா? ஓகே, அதுதான் எங்க காலத்துல
இறுதி நபி வந்தாங்கன்னு சொன்னாங்க, நாங்க அவங்களை கொண்டு ஈமான் கொள்றோம்னு சொல்லி உறுதி கொண்டாங்க. பார்த்தீங்களா, இந்த உறுதிக்கு அல்லாஹ்விடத்திலே சவாபு கிடைப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் அப்படி உடன்படிக்கை வாங்கினான் என்று பார்க்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறது. நபிமார்களிடத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நமது நாயகத்தை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்கிற உறுதிமொழியை முன்வைத்து அதற்கான நோக்கம் என்ன என்று சொல்லும் போது தஃசீரில் சொல்கிறார்கள், கியாமத்தில் அவங்களுக்கு சவாபு கிடைக்குமா. ஏற்கனவே அவங்களுடைய பணி மகத்தானது, நபிமார்களின் பணி மகத்தானது, அவர்களின் அந்தஸ்து உயர்வானது. அந்த உயர்வுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டிருப்பது. அப்படிதான் நம்ம விளங்க வேண்டும். நமது நாயகத்தினுடைய புகழை அல்லாஹ் நபிமார்கள் மூலமாக வைத்திருக்கிறான். குர்ஆனில் அலம் நஷ்ரஹ் என்கிற சூறாவில் சொல்லுவார், வரஃபஅனா லக ذிக்ரக், நாயகமே உங்களின் புகழை நாங்கள் ஓங்கச் செய்து விட்டோம். எப்படி ஓங்கச் செய்தான் அல்லாஹ்? தஃசீரில் எழுதுகிறார்கள், எங்கெல்லாம் அல்லாஹுவின் பெயர் ஒலிக்கப்படுகிறதோ சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரும் சேர்த்துதான் சொல்லப்படும். கலிமத்து தௌஹீதிலே லா இலாஹ இல்லல்லாஹ் மாத்திரமில்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இருக்கிறது. கலிமத்து ஷஹாதத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மாத்திரமில்லை, வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று இருக்கிறது. பாங்கிலே சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் வருகிறது. அத்தஹியாத்திலே சொல்லப்படக்கூடிய வார்த்தையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் வருகிறது. அல்லாஹு அக்பர். எந்த இடத்திலும் ஒரு மனிதர் ஒரு பேச்சை தொடங்குகிறார் என்று சொன்னார், இதோ இப்பொழுது நாம் ஒரு 10 நிமிடம் தான் உபதேசம், இது சிந்தனை விஷயங்கள் சொல்கிறோம், அதிலேயும் கூட பார்த்தீர்களா, ஹம்து சலவாத் என்று அல்லாஹ்வினுடைய புகழையும் நாயகத்தினுடைய சலவாத்தையும் சொல்லிவிட்டு தான் தொடங்குகிறோம். சொல்கிறோமா இல்லையா? நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். பெருமானாருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தகப்பனார் அபூ தாலிப் இருக்கிறாங்களே, அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண தூது பேச போகிற போது அல்லாஹ்வின் புகழை அவர்கள் வெளிப்படுத்தி ஓதினார்கள். இதுபோல பல்வேறு இடங்களில் அல்லாஹ்வின் பெயர் கூறப்படுகிறது, அங்கே நாயகத்தின் பெயரும் சொல்லப்படும். நபி மனிதராக இருந்தாலும் மனிதர்களில் புனிதர் என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர்களை தன்னோடு இணைத்ததில் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் சொல்லி அனுப்பினான் ஜிப்ரீல் இடத்திலே, ஜிப்ரீலே என்னுடைய ஹபீபிடத்தில் போய் கேளுங்கள், இதா ذுகிர்த மஇ, எங்கெல்லாம் நான் கூறப்படுவேனோ அங்கெல்லாம் நீங்களும் கூறப்படுவீர்கள், அது ஓகேவா என்று கேளுங்கள். அப்படியானால் அல்லாஹுவும் நாயகத்தினுடைய புகழை தன்னோடு இணைத்து அல்லாஹ் ஓங்கச் செய்திருக்கிறான். அதுபோல நபி வாழ்ந்த காலத்தில் அது ஒரு மௌட்டிகமான காலம் இல்லையா? மூட நம்பிக்கைகள் பரவி கிடந்த காலம், மனிதர்கள் உண்டான உரிமைகள், குறிப்பாக பெண் உரிமைகள் எல்லாம் மதிக்கப்படாத காலம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, எல்லோருடைய உரிமைகளையும் தெளிவாக வெளிப்படுத்தினார்கள், கொடுத்தார்கள், கொடுக்கும்படி சொன்னார்கள். அதனால நபி வாழ்ந்த காலத்தில் எல்லோராலும் போற்றப்பட்டார்கள். அபூ ஜஹல் இருக்கிறாங்களே, நாயகத்திற்கு கடுமையான விரோதி, இல்லைன்னு சொல்லல. அபூ ஜஹல் நாயகத்திற்கு கடுமையான விரோதி இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதே அபூ ஜஹலை நீங்கள் தனியாக கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். அபூ ஜஹலே முஹம்மதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உன்னுடைய ஒப்பீனியன் என்ன என்று கேட்டு பாருங்கள், என்ன பதில் வரும் தெரியுமா? வாருங்கள். அப்படி சீரத்துடைய கிதாபில் ஒரு செய்தி வருது. அஹ்னஸ் இப்னு ஷரீக் என்பவர் அபூ ஜஹலை தனியாக அழைத்து சென்று கேட்டாராம், முஹம்மது சாதிகுன் அம் ஹுவ காதிபுன், முஹம்மது உண்மையாளரா பொய்யரா? நீ இப்படி அவரை பொய்ப்படுத்துகிறாய், நீ இப்படி அவரை எதிர்க்கிறாய், மறுக்கிறாய், அவரை ஏதேதோ சொல்லி தூற்றுகிறாய், நீ உன்னுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லி அவர் உண்மையாளரா பொய்யரா? அபூ ஜஹல் சொன்னானா, அவர் சாதிகுன், அவர் உண்மையாளர் தான், அப்புறம் ஏன் அவரை எதிர்க்கிறார்? இல்ல, இதுகாலம் வரை இந்த மக்காவிலே காபத்துல்லாவினுடைய பல்வேறு பொறுப்புகள் எங்க குடும்பத்தில் இருக்குது, இப்ப அவர்கள் தலைவராக ஆனால் எல்லாம் அங்க போயிடும். இந்த ஈகோ இருக்கு பாத்தீங்களா, இந்த கௌரவ பிரச்சனை, இதுதான் அந்த மக்களுக்கு ஹிதாயத்தை கிடைக்க விடாமல் செய்தது. அல்லாஹ்வுடைய நாட்டம் ஓகே, யாருக்கு ஹிதாயத்து கிடைக்கணுமோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஆனா வெளிப்படையில் முஃபஸ்ஸிர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? அந்த அபூ ஜஹல் போன்ற ஆட்கள் நாயகத்தை புகழ்ந்தாலும் கூட, நபி உண்மைதான் என்று எடுத்துரைத்தாலும் கூட, அவங்கள்ட்ட இருந்த அந்த கௌரவம் தான்
கௌரவம் பிரச்சனை என்பது அவர்களை இதை விட்டு தூரமாக்கியது. அப்ப எதிரிகளாலும் புகழப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களும் நாயகத்தை புகழ்ந்தார்கள். எங்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவராக அமைந்தது போல் வேறு யாரும் எங்களுக்கு அமையும். அல்லாஹு அக்பர். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய முதல் கணவர் ஷஹீதாக்கப்படுகிறார் போர்க்களத்திலே. அப்போ அவங்க ஓதுறாங்க ஒரு துஆவை, அல்லாஹ்வே எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்கு நீ நற்கூலியை கொடு, இதை விட சிறந்த பகரத்தை கொடுன்னு துஆ செஞ்சாங்க. தன்னுடைய கணவர் அபூ சலமாவை விட மிக சிறந்த கணவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்த்தார்கள் அந்த பெண்மணிக்கு. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பாக்கியசாலி. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா என்னை நாயகத்தோடு திருமண பந்தத்தில் இணைத்தான் என்று எல்லா நபிமார்களும் புகழ்கிறார், எல்லா மனைவிமார்களும் புகழ்கிறார்கள். இப்படி எல்லா தரப்பு மக்களாலும் புகழப்பட்டார்கள். சஹாபாக்கள் புகழ்ந்தார்கள். இப்பொழுது கியாமத் வரை வரக்கூடிய முஃமின்களுடைய நாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழப்படுகிறார்கள். காரணம், புகழ்வதும் ஒரு இபாதத்து தான். எப்படி நபியினுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவது இபாதத்தோ, நபியினுடைய அந்த நபி வழியில் நாம் நடப்பது ஒரு இபாதத்தோ, அதுபோல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்வதும் இபாதத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் நாயகத்தை புகழ்ந்திருக்கிறார்கள், அதை ஆமோதித்தும் இருக்கிறார்கள். அவர்களுக்கென்றே ஒரு மேடை அமைக்கப்படுமா மஸ்ஜித் நபவியில். அந்த மேடை அது சிறியதொரு மேடை, அதில் ஏறி நின்று அவர்கள் இஸ்லாத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கவிகள் படிப்பார்கள், அதை நபி ரசிப்பார்கள். ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்காக துஆ செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் ஸஹீஹ் புகாரி போன்ற ஹதீஸில் வருவதை பார்க்கிற போது நாம் என்ன விளங்குகிறோம்? நமது நாயகத்தின் புகழை முதல் கட்டமாக நாம் நாவிலிருந்து வெளிப்படுத்த வேண்டும். பெருமானாரை புகழ வேண்டும், பெருமானாருடைய அந்தஸ்தை நாம் உணர வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வந்தால்தான் அடுத்த நகர்வுகள் நமக்கு ஏற்படும். இனி நாயகத்தின் மீது நாம் முஹப்பத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாயகத்தினுடைய சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கெல்லாம் முன்னுரை தான் நபியினுடைய புகழை உள்ளத்தில் பதிய செய்வது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நமது நாயகத்தின் புகழை அல்லாஹ் ஓகச் செய்வதோடு மறுமையில் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் தங்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவாராக. ஆமீன் ஆமீன் ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.